அன்பிற்கினிய தமிழ்ச்சுடர் வலையொலி நேயர்களே, தற்பொழுது தமிழ்ச்சுடர் வலையொலியை 20% பேர் சப்ஸ்கிரைப் செய்தும் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமலும் பார்த்து வருகிறீர்கள். இந்த வலையொலி உங்களுக்கான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தருகிறது என்று நீங்கள் நம்பினால், இந்த வலையொலி வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அனைவரும் தமிழ்ச்சுடர் வலையொலி சப்ஸ்கிரைபராகி ஆதரவு தாருங்கள் என கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சித்தர்கள் தந்த சித்த மருத்துவம் எனும் தமிழ் மருத்துவம், மக்களுக்கு உணவே மருந்தாக, மருந்தே உணவாக என்பது பற்றி பார்ப்போம். சித்தர்களின் மருத்துவத்தை தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா மற்றும் உலக நாடுகள் எங்கும் கொண்டு செல்வது ஒவ்வொரு தமிழர்களின் கடமையாகும். பொதுமக்களும் சித்தர்களின் மருத்துவம் சொல்லும் உடற்கூறின் தத்துவத்தை அறிவதோடு, உடலில் நோய் தாக்காத வகையில் தங்களை பாதுகாத்து கொள்ளும் வழி சொல்வதும் நமது கடமையாகும். தற்போதைய சூழலில் நாம் தமிழ் மொழியை காப்பது, தமிழர்களை காப்பது, தமிழ் நாட்டை காப்பது, தமிழ் பண்பாட்டை காப்பது என மிகவும் விழிப்போடு செயல்படுவது அவசியமாகிறது. தமிழ் மொழி எப்படி தொன்மையானதோ அதுபோல் சித்தர்களின் மருத்துவமும் தொன்மையானது. உலகில் உள்ள அனைத்து மருத்துவ முறைகளுக்கும் மூலமாக இருப்பது நமது சித்தர்களின் மருத்துவமே. நமது சித்தர்களின் மருத்துவமானது தமிழ் மருத்துவம், நாட்டு மருத்துவம், பாட்டி வைத்தியம், பரம்பரை வைத்தியம் என்றெல்லாம் கூட அழைக்கப்படுகிறது. இந்த மருத்துவத்தோடு பின்னி பிணைந்த மருத்துவ சொல்லாக உள்ளதுதான் சிந்தாமணி மருத்துவம், மனோன்மணி மருத்துவம், ராவணன் மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவம் என்பதெல்லாம். சித்தர்களின் மருத்துவத்தில் மாத்திரை, இலகள், மெழுகு, எண்ணெய் போன்ற பயன்பாடு உள்ளது. வேர், பட்டை, இலை, கொட்டை, பூ, காய் போன்ற இயற்கையே மருந்துகளாகிறது. இந்த உலகம் முதலாக உணர்ந்து கொண்டது மூலிகை மருத்துவத்தைத்தான். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கனிகள், காய்கள், கீரைகள் எல்லாமும் ஒரு வகையில் சித்தர்கள் குறிப்பிடும் மருந்தாகவே உள்ளது. ஆகவேதான் சித்தர்களின் மருத்துவத்தை உணவு மருத்துவம் என்றும், உணவே மருந்து, மருந்தே உணவு என்றும் சொல்கிறோம். சித்தர்கள் பல்லாயிரம் மூலிகைகளை ஆய்வு செய்து அவற்றில் 108 கற்ப மூலிகைகளை தேர்ந்தெடுத்து மனித வாழ்விற்கு பயன் தரும் மருத்துவ முறையை வகுத்தளித்தனர். சித்தர்களின் மூலிகை மருந்துகள் எளிதாகவும் விரைவாகவும் உடம்போடு கலந்து நோயை குணப்படுத்துகிறது. சித்தர்கள் மக்களின் நோய் நீக்குவதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகளை காடு, மலைகளிலிருந்து எடுத்து வந்து நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்ததோடு, அவைகளை வளர்க்கவும் உணவாக பயன்படுத்தவும் வகை செய்தார்கள். இந்த அடிப்படையில் நமது உணவில் இடம் பிடித்தவைகள்தான் இஞ்சி, ஓமம், கடுகு, சீரகம், மஞ்சள், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, வெந்தயம் போன்றவைகளை. இந்த பொருட்களை மசாலையாக அரைத்து உணவில் பயன்படுத்துவது தென் தமிழகத்தின் தனிச்சிறப்பு ஆகும். சித்தர்கள் உடற்கூறு தத்துவத்தை பற்றியும், மனித உடலில் நாடியின் செயல்பாடு பற்றியும், அவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் பற்றியும் சிறப்பாக ஆராய்ச்சி செய்தார்கள். சித்தர்களின் மருத்துவத்தில் பாசானங்கள், கடைச்சரக்கு, மூலிகைகள், மருந்துகள், சுத்தி செய்முறைகள் கூறப்பட்டுள்ளது. மேலும் தேவையான மருந்துகளை அவர்களே குடிநீர், சூரணம், மாத்திரை, இலகம், தைலம், நெய் போன்ற மருந்துகளாக செய்து கொள்வதோடு, அதனை எந்தெந்த நோய்க்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக விவரித்துள்ளார்கள். மனிதகுலத்தின் பெரும் லட்சியமான
மனித உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் வகையில் சித்தர்கள் நமக்கு அளித்த பெரும் கொடைதான் சித்தர் மருத்துவம். இவர்கள் நமக்கு அளித்த மருத்துவத்திற்கு அடிப்படை செல்வமாக இருக்கும் மூலிகைகளை அடையாளம் கண்டு செயல்பட்டவர்கள்தான் நமது முன்னோர்கள். வள்ளலார் போன்ற ஆசிவக முன்னோர்கள் உடலை பேணி காப்பதை பற்றி இச்சமூகத்திற்கு வழிகாட்டியுள்ளார்கள். நோயற்ற உடம்பு இருந்தால்தான் பரம்பொருளை அடைய முடியும். இதை கருத்தில் கொண்டு நமது 11 சித்தர்களான அகத்தியர், திருமூலர், போகர், கொங்கணர், இடைக்காடார், சுந்தரானந்தர், பாம்பாட்டி சித்தர், மச்சமுனி, கமலமுனி, ராமதேவர், காகபுசண்டர், தேரையர், கோரக்கர், புலத்தியர் என பல்வேறு சித்தர்கள் மருத்துவ முறைகளையும் அது தொடர்பான குறிப்புகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். அந்த முறைகளைத்தான் இன்றைய சித்த மருத்துவர்கள் கடைபிடித்து மக்களுக்கு அளப்பரிய மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.